என் பேர் சுப்பிரமணி. நான் நான் இந்த ஊரில் கலாம்பாகன்ற கிராமத்தில் பூர்வீகமாக நாங்கள் இருக்கிறோம். இது சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம், திருவள்ளூர்லேருந்து 7 கிலோமீட்டர். வர்றதுக்கு நீங்கள் வரணுன்னாக்கா கோயில் ஆலயத்துக்குன்னு செவ்வாப்பேட்டை நியர் 3 கிலோமீட்டருக்குள்ளே செவ்வாப்பேட்டையிலேருந்து நேராக சென்னைக்கு போனால் 30 கிலோமீட்டர். இந்த பக்கம் திருவள்ளூர் 7 கிலோமீட்டர். பக்கத்தில் பெரிய திவ்ய தேசம் திருவள்ளூர் வீரராகசுவாமி தேவஸ்தானம். வெளியூர்லேருந்து மக்கள் வந்தால் அவங்களுக்கு ஈஸியான வழி, அவங்களுக்கு ஈஸியான வழி. சென்னையிலேருந்து வந்தாக்கா நிமலச்சேரி பைபாஸில் இறங்கி பட்டாபுரம், திருநென்றூர், வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை நேராக வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு. இந்த பக்கம் வேறு எங்கேயோ போனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிங்கிள் ரோடு. இது நல்லா ஹைவேஸு, நேராக வந்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம்? ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் கிட்ட வரும். செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த கோயிலில் நீங்கள் என்னென்ன பணி செய்கிறீங்க, உங்களோட அனுபவங்கள், அம்பாளை பற்றி? அம்பாளுக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கும். அம்பாள் தான் பிரதானம். யாரும் தலைமையாக இல்லை. அவளே மகாராணியாகவும், நாங்கள்லாம் சின்ன சின்ன துரும்பு மாதிரி அம்பாளுக்காக உழைப்பு, அம்பாளுக்காக சேவையாக தான் இருக்குமே தவிர யாரும் அதிகாரம் பண்ணுற தோரணையில் யாருமே இல்லை. எல்லாமே எங்கள் ஊருக்கு அவள் தான் மகாராணி. அம்பாளை மிஞ்சி நான் தான் அப்படின்ற வார்த்தை எங்ககிட்ட கிடையாது. நாமன்ற வார்த்தையில் தான் கோயில் திருப்பணிலாம் நடந்துருக்குது. அடியாரங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பாலையும் மாமி சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து அம்பாளை பார்த்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலேருந்து வராங்க. எல்லாரும் அம்பாளுக்கு சொப்பனத்தில் போய் சொல்கிறா, வந்து பாருங்கன்னு. அவங்க வேண்டுதலை எந்த வழியில் வேண்டுதல் பண்ணாலும் நிறைவேற்றி அவங்க கோரிக்கையெல்லாம் முடிச்சு அனுப்புகிறா. அதனால் எல்லாரும் வராங்க, தரிசனம் பண்ணுறாங்க. நித்தியபடிக்கு அம்பாளுக்கு எல்லா நாட்டிலும் எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து அதிகமாக வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாடினாவே சொன்ன மாதிரி அவள் கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறா. அது எங்கள் ஊர் ஒரு தனி சிறப்பு அம்பாள் இருக்கிறது. கலாம்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தை உலகம் ஃபுல்லாக வெளிப்படுத்தணும். அம்பாள் தான். ஸ்ரீ குருபியோ நமக. என் பேர் ஜெய்ஸ்ரீ. நாங்கள் காக்கலூரில் இருக்கோம். நாங்கள் வந்து இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் இந்த மாதிரி எங்கள் நாத்தனா ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து வந்து சொன்னார், இந்த மாதிரி அம்பாள் இங்கே இருக்கா, மகா திரிபுர சுந்தரி இங்கே இருக்கா, அப்படியே திருமைச்சூரில் இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஒரு நாள் வந்து பார்த்தோம். எங்களுக்கே அதிர்ஷ்டவசமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு அம்பாள் எப்படி நம்ம எப்படி உட்காந்துருந்தா
பிரமிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எங்களுக்கு அந்த அம்பாளை பார்க்கும்போது. இங்கே வந்து என்ன நம்ம நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரி எல்லாரும் இங்கே வந்து இந்த அம்பாளோட அனுகிரகத்தை பெறணும்னு ஆசைப்படுறேன். அம்பாள் ரொம்ப என்ன சொல்கிறது, சிரிச்சுட்டே இருப்பாள். நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி தருவா. நம்மளால் எப்போ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாரும் இந்த அம்பாளோட அனுகிரகத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி.